ரேணு அவர் கோயிலுக்கு போகும்போது பாய்ந்து பாய்ந்து தான் போவாராம். ஆயா, ஏன்? ரேணு அவர்தான் பக்திமானாச்சே. கலா, நான் புதுசா ஒரு பாட்டு எழுதினேன். விமலா, எதை வைத்து? கலா, பேனாவை வைத்து தான் எழுதினேன். மீனா, என்னது? உன் கணவரை அந்த பிரபலமான பாகவதர் கச்சேரிக்கு கூப்பிட்டாரா? ஆச்சரியமா இருக்கே. இனிதா, இதுல என்ன ஆச்சரியம்? அவர் எனக்கு போடுற ஜால்ராவை பார்த்துட்டு அந்த பாகவதர் ஜால்ரா தட்ட கூப்பிட்டு இருக்காரு. அமலா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன சண்டை? விமலா, அவங்கக்குள்ள 1000 இருக்கும். அமலா, அப்போ ஆளுக்கு 500 பிரிச்சுக்க வேண்டியது தானே? ரேணுகா, என் மாமியார் என் மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க. மாலா, எதுக்கு? ரேணுகா, என் புருஷன் கூட மட்டுமே நான் சண்டை போடுறேனாம், அதுக்கு தான். ஏக்கா, என் மாமியார் கூட இன்னைக்கு பெரிய சண்டை. கனகா, எதுக்கு? ரேகா, நாளையிலிருந்து சண்டையே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் இன்னையிலிருந்தே சண்டை போட வேண்டாம்னு சொன்னேன். அவங்க ஏத்துக்கல, அதுக்கு தான் பெரிய சண்டையே வந்திருக்கு. கலா, என் புருஷன் சரியான சினிமா பைத்தியம். தீபா, அதுக்காக இருக்கிற பாத்திரங்களையெல்லாம் கேரக்டர்னு சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல. கவிதா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிய பாத்திரத்துல உள்ள தண்ணியில கைய நனைக்க சொல்றீங்களே, ஏன்? மாலா, எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் கையை நனைக்காம அவங்கள அனுப்புறதில்ல, அதான்.